مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الطلاق مرتان، فإمساك بمعروف أو تسريح بإحسان، ولا يحل لكم أن تأخذوا مما آتيتموهن شيئا إلا أن يخافا ألا يقيما حدود الله، فإن خفتم ألا يقيما حدود الله فلا جناح عليهما فيما افتدت به، تلك حدود الله فلا تعتدوها، ومن يتعد حدود الله فأولئك هم الظالمون. وقال النبي صلى الله عليه وسلم: أيما امرأة سألت زوجها الطلاق من غير ما بأس فحرام عليها رائحة الجنة، أو كما قال صلى الله عليه وسلم. கணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, ஹொலா ஃபஸ்ட் என்கிற 2 தலைப்புகள் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய பேரொரு நாள் மிஷ்காத் ஷரீஃபனுடைய கிதாபுன் நிக்காஹுடைய பகுதி பல ஆண்டுகளாக நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் தந்திருக்கிறார். அதிலே தலாக்குடைய பாடம் வருகிற போது மாணவர்களுக்கு எளிமைப்படுத்துவதற்காக தலாக்கை வகைப்படுத்துவதுண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் வகைப்படுத்துவதன் மூலம் எளிமையாகிவிடும். எனக்கு பின்னால் ஹதரத் அவர்கள் பேசவிருக்கிறார்கள். நான் அவர்கள் சொல்லவிருக்கிற விஷயத்திற்குள் கண்டிப்பாக நுழைய மாட்டேன். உலமாக்கள் இங்கே பல இமாம்கள் லிஹார் என்று ஒன்று இருக்குது, இதெல்லாம் சொல்லுவாங்க. தலாக் முஷப்பஹாத்து தலாக், தலாக்குக்கு ஒப்பானவைகள் என்று இருக்கிறது. இது எல்லாத்தையுமே சரி. நம்ம ஈலாங்கிறதெல்லாம் இன்றைக்கு இருக்குதா நம்ம நினைக்கலாம். குர்ஆன் அதை பத்தி என்னங்க சொல்கிறது? லில்லதீன யுலூன மின் நிசாஇஹிம் தரப்புஸு அர்பஅத்தி அஷ்ஹுர். மனைவி இடத்துல உறவு கொள்ள மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செய்யறதுக்கு பேர் தான் ஈலா. எத்தனை பேர் கோபத்துல அப்படி சத்தியம் செய்யற ஆளுக இருக்கிறான். ஈலா நடக்குது, ஆனா நமக்கு தெரியறது இல்லை. சமூகத்துல ஈலா நம்ம கிதாப்ல தான் இருக்குது. ஈலாலாம் எங்க இருக்குது? அரபி வார்த்தையை நம்ம நினைச்சுக்கிறோம். எத்தனை பேர் சண்டையில கோபத்துல மனைவி இடத்துல உறவு கொள்ள மாட்டேன் சத்தியம் செய்யறாங்க. அப்படி சத்தியம் செஞ்சா என்ன? 4 மாசம் முடிஞ்சனா தலாக்க பாய் நான் போயிட்டு 4 மாசம் அப்படியே உறவு கொள்ளாமே இருந்தான். 4 மாசம் அப்படியே இருந்துட்டா இருவருக்கு மத்தியில தலாக்க பாய் ஆயிடும். தலாக்க பாய் ஆயிட்டா அந்த 2 பேரும் அதற்கு பிறகு சேர்ந்து வாழவே முடியாது. இப்படி தலாக்கும் தலாக்குடைய முலஹக்காத்துகளும் என்று நிறைய பேர் இருக்கிறது. கொஞ்சம் நாம அந்த விஷயங்கள்ல தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. தலாக்கு சொல்லப்படுகிற தலாக்குக்கு பயன்படுத்தப்படுகிற அந்த சீகாவை வைத்து அதை 2 வகையா பிரிப்பான். அதுல அதையெல்லாம் உங்களுக்கு வார்த்தையா கொடுத்துருக்கிறாங்க. நான் மேலோட்டமாக தான் சொல்லி காட்டிட்டு போறேன். நேர ஹுலுக்குள்ள வர முடியாது என்பதற்காக. ஒன்று சரீஹ், இன்னொன்று கினாயா. தலாக்குக்கு பயன்படுத்துகிற வார்த்தைகள் நேரடியான வார்த்தைகளுக்கு சரீஹ்னு சொல்லுவாங்க. தலாக்கில் மறைமுகமாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகளுக்கு கினாயாத்துன்னு சொல்லுவாங்க. 2க்கும் என்ன வித்தியாசம்? நேரடியான தலாக்குக்குரிய வார்த்தைகளில் நீயத்து தேவையில்லை. அவன் எந்த எண்ணத்துல சொன்னாலும் தலாக்காகத்தான் கருதப்படும். எது கினாயமான வார்த்தைகளோ அதில் சிலவற்றுக்கு நீயத்து தேவை. அதுல எல்லாத்துக்கும் நீயத்துக்கு சொல்ல முடியாது. அதுல விளக்க இருக்கு. ஹதரத் அவர்கள் அந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாங்க. எனவே நீங்க தலாக்குடைய சீகாவை வைத்து 2ஆ பிரிக்கலாம். அதே மாதிரிதான் தலாக்கு சொல்லுபவன் அந்த தலாக்கை வெறுமனே தலாக் என்று சொன்னா அந்த முனஜ்ஜதுன்னு சொல்லுவாங்க. அந்தி தாலிக்குன்னு சொன்னா, நீ தலாக்குன்னு சொன்னா, ஒரு வேறொரு விஷயத்தோட சம்பந்தப்படுத்தாம சொன்னா அந்த தலாக்க முனஜ்ஜதும். இன்னொன்றோடு சம்பந்தப்படுத்தினா, நீ இந்த காரியத்தை செய்தால் நீ தலாக் ஆகி விடுவாய், அதை முஅல்லக்னு சொல்லுவாங்க. அது என்னங்க முஅல்லக்? இன்னொரு வகை இருக்குது முதாஃப். முதாஃப்னா என்ன? ரமதான் வந்தால் நீ தலாக்னு சொன்னான். ஆக இப்படி தலாக்ல முனஜ்ஜஸ் இருக்குது, முஅல்லக் இருக்குது, முதாஃப் இருக்குது. சில பேர் அப்படி எல்லாம் கூட, ஏன்னா நம்மிடம் அது போன்ற கேள்விகள் வருவதை வச்சு பார்க்கிறோம். நம்முடைய உலமாக்கள் இப்படி சும்மா பிரிக்கல, இப்படியும் தலாக் சொல்பவர்கள் இருக்கிறத பார்க்கிறாங்க. அதே மாதிரிதான் தலாக் என்பது எண்ணிக்கையை வைத்து சொல்லப்படுகிற காலத்தை வைத்து
தலாக்கு ரெண்டு வகை. தலாக்கு சுன்னா, தலாக்குல் பிதா. தலாக்கு சுன்னான்னா தலாக்குல என்னங்க சுன்னத்து, தொழுகையில சுன்னத்து இருக்குது, தலாக்குல சுன்னத்தான் கேட்கக்கூடாது. மார்க்கம் சொல்ற முறைப்படி தலாக் சொன்னா அதுக்கு பேரு தலாக்கு சுன்னா. மார்க்கம் விரும்பாத முறையில தலாக் சொன்னா அதுக்கு பேரு தலாக்கு பிதா. இதான் எண்ணிக்கையிலும் இருக்குது. ஒரே நேரத்துல 3 தலாக் சொல்றது, காலத்திலும் இருக்குது. மாதவிடாய் காலத்துல தலாக் சொல்றது அது பிதாத்துமா. ஆனா அதே நேரத்துல ஒரு 5 பெண்கள் இருக்கிறாங்க, அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலையும் அவங்கள தலாக் சொல்லலாம். அவங்கள மாதவிடாய் காலத்திலும் சொல்லலாம், அவங்க சுத்தமா இருக்கும்போது எந்த காலத்திலையும் அவங்கள தலாக் சொல்லலாம். அந்த பெண்கள் விஷயத்துல தலாக்க பித்அத் வராது. ஒன்று ஃபுலா வாங்கி செல்கிற பெண்கள், அடுத்து நாம சொல்ல போறது அதுதான் முஃப்தலிஆ. அவங்கள மாதவிடாய் காலத்துல கூட என்ன செய்யலாம், ஃபுலா கேட்கிற பெண்களுக்கு தலாக் சொல்லலாம். இரண்டாவது திருமணமாகி தாம்பத்தியமே நடக்கல, கைர் மதுஹூல் பிஹா, இவர்களை எப்போது வேண்டுமானாலும் தலாக் சொல்லலாம். மூன்றாவது ஹைது நிற்கிற வயதை தாண்டி விட்ட, ஹைது நின்றுடுச்சு அந்த பெண்களுக்கு, ஆயிஷான்னு சொல்லுவாங்க, இவங்க விஷயத்துல தலாக் பித்அத் என்பது வராது, எப்போதும் தலாக் சொல்லலாம். நாலாவது ஹைதே வராத சிறுமி மனைவி, இஸ்லாத்துல பாலிய விவாகம் இருக்குது, அந்த சிறுமியை தலாக் சொன்னா அவங்களுக்கு காலம் என்பது இல்லை, தலாக் பித்அத் வராது. ஐந்தாவது கர்ப்பமா இருக்கிற காலத்துல ஒரு பெண்ணை தலாக் சொன்னால் தலாக் பித்அத் என்பது வராது. இதை நாம புரிந்து கொள்ளலாம். தலாக்குடைய 4வது வகை என்னன்னா, தலாக்கு சொல்பவன் எந்த நிலையில் சொல்லுகிறான், தலாக் எந்த நிலையில சொல்றான், அதை வைத்து உலமாக்கள் முக்தார்னா எந்த நிர்பந்தமும் இல்லை, எந்த அழுத்தமும் இல்லை, யதார்த்தமாக அவனுடைய இஃப்தியாரோடு சுய விருப்பத்தோடு தலாக்கு சொல்கிறான், இதை முக்தாருமாங்க. இந்த தலாக்கு கருத்து வேறுபாடு இல்லாம நிகழும். இன்னொன்று என்ன, முக்கரா, நிர்பந்திக்கப்பட்டு தலாக் சொல்றான். ஏதோ ஒரு நிர்பந்தம், ஃபுக்கு கிதாபுகள் அந்த நிர்பந்தங்களை சொல்லுவாங்க. என்ன நிர்பந்தம், இந்த தலாக்கு செல்லுமா செல்லாதா, அறிஞர்களுடைய கருத்து வேறுபாடு இருக்கிறது. முக்கரஹுடைய தலாக்கு நிகழுமா நிகழாதா என்பதுல. மூன்றாவது நிலை என்ன, கோபத்தில் தலாக்கு சொல்றான், கோபத்துல சொல்ற தலாக்கு நிகழுமா, அந்த கோபத்தை உலமாக்கள் 3 வகையாக பிரிப்பாங்க. ஒவ்வொரு வகைக்கு ஒரு சட்டத்தை சொல்லுவாங்க. அந்த வகைகளை தெரிந்தால் நாம் அதற்குரிய தீர்வுகளை சொல்லலாம். அடுத்து என்ன, கதுபான். 4வது போதையில சொன்னான், போதையில சொல்ற தலாக்கு நிகழுமா, இதை தெரியணும். போதையில ஒருத்தன் சொல்றான் குடிச்சிட்டு, இப்ப அதை பத்தி சட்ட அறிஞர்கள் என்ன சொல்றாங்க இந்த தலாக்குடைய விஷயத்துல. 5வது முஃப்தி, தலாக்கு தப்பா சொல்லிட்டான். தப்பா சொல்றதுன்னா என்ன, ஒரு ஒரு பெண்ணுடைய பெயரு தலாக்குங்கிற வார்த்தைக்கு நெருங்கி வருகிற ஒரு பெயர். உதாரணமா அவ பேரு தாரிக்கு வச்சுக்கோம். உதாரணத்துக்கு தாரிக்குன்னு அவள பேருன்னு கேட்காதீங்க. இவன் யார் தாரிக்குன்னு கூப்பிடுற நேரத்துல யார் தாலிக்குன்னு கூப்பிட்டுட்டான், தாரிக்குன்னு அவன் பேரு, இவன் யார் தாலிக்குன்ட்டான், தப்பா வாயில வந்துருச்சுங்கிறான். இதான் முஃப்தி. இப்ப இந்த மாதிரியான தலாக்குகள் விஷயத்துல உலமாக்கள் அதை பிரிக்கிறாங்க. இது நாம தெரிந்து கொள்ளணும். தலாக்குடைய 5வது தக்சீம் என்ன, உலமாக்கள் தெரிவதற்காக சொல்றேன். தலாக்கல ரஜ்இ என்று ஒன்று இருக்குது, பாயின் என்று ஒன்று இருக்குது. எந்த தலாக் இத்தாவுடைய காலத்துல மீட்ட முடியுமோ அதெல்லாம் ரஜ்இ, மீட்ட முடியாதவைகள் எல்லாம் பாயின். ஹனஃபி மதுஹப்ல பாயின் வகை தலாக்குகள் ரொம்ப அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். ஷாஃபி மதுஹப்ல பெரும்பாலான தலாக்கு ரஜ்இ தலாக்கு தான். அவங்கள்ட்ட பாயின் வகை தலாக்குங்கிறது ரொம்ப கம்மி தான். பாயின்ங்கிறது 3 தலாக் சொன்னா பாயின் ஆகி போயிடும். ஹுலா முறையில தலாக் சொன்னா தலாக்க பாயினாக ஆகும். ஒரு பெண்ணோடு தாம்பத்தியமே நடக்கல, அதுக்கு முன்னால தலாக் சொல்லிட்டா தலாக்க பாயின் ஆகும். இந்த 3 மட்டும்தான் ஷாஃபி மதுஹப்ல தலாக்க பாயின். இதை தவிர மற்ற எல்லாமே அவங்கள்ட்ட தலாக்க ரஜ்இ தான். ஆனா ஹனஃபி மதுஹப்ல சாதாரணமா சொன்ன ஒரு தலாக்கையும் கூட கொஞ்சம் அழுத்தமாக சொல்லிவிட்டார். அந்தி தாலிகுன் அல் பத்தான்ட்டான். அந்தி தாலிகுனா நீ தலாக்குன்னு சாதாரணமா சொல்லல, அல் பத்தானா திட்டவட்டமாகட்டான். ஏதாவது ஒரு அழுத்தத்தை சேர்த்துட்டான்னு சொன்னா கினாவையா போயிடும். அஹ்னாஃப்கள்ட்ட கினாயா என்னங்க அதிகம். ஆக இப்படி தலாக்குடைய பல்வேறு வகைகள் இருக்கிறது. மக்கள் தலாக்குடைய சட்டங்களை கேட்டு வருகிற நேரத்துல அவர் எந்த இடத்துல எந்த வார்த்தையை சொன்னாரு என்பதையெல்லாம் தெரிந்து அதற்கான விளக்கத்தை நாம கொடுக்க வேண்டி இருக்குது. அந்த வகையில தலாக்குடைய ஒரு வகை தான் ஹுலாங்கிறது. தலாக்குடைய ஒரு வகை தான் ஹுலா. ஹுலாக்கு உலமாக்கள்
பல்வேறு விளக்கங்கள் தருவாங்க. அதுல ஒரு விளக்கம் என்ன, ஃபிராகு ஸௌஜி ஸௌஜதஹு பிஇவதின், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை ஏதாவது ஒரு பொருளையோ அல்லது பணத்தையோ ஒரு பகரத்தை பெற்றுக்கொண்டு மனைவியை பிரிவது. கணவன் மனைவியிடமிருந்து ஏதாவது, அது பொருளா இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஒரு பகரத்தை பெற்றுக்கொண்டு பிரிவது இருக்கிறது, அதைத்தான் ஹுலா என்பதாக என்னங்க சொல்லுவாங்க. இந்த ஹுலா என்பது அல்லாஹ் திருமறையிலும் சொல்றான். நான் ஆரம்பத்துல ஓதின அந்த வசனத்துல அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். ஃபைன் ஹிஃப்ஸும் அல்லா யகீமா ஹுதூதல்லாஹ் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா ஃபீமா இஃப்ததத் பி. அந்த ஹுலாக்கு பகரமாக கொடுக்கப்படுகிற அதற்கு தான் அல்லாஹ் திருமறையில ஃபிதியா என்பதாக சொல்றான். ஃபிதியா என்பது இவதுல் ஹுலா, அந்த ஹுலாவுடைய பகரத்துக்கு தான் அல்லாஹ் என்னங்க பேர் வைக்கிறான். அப்போ மனைவியிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொண்டு கொடுக்கறதா ஹுலா. இஸ்லாத்துல நடந்த முதல் ஹுலா என்பது சாபித் இப்னு கைஸ் என்ற ஒரு நபித்தோழர், அவருடைய மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தம்முடைய கணவரை பத்தி சொல்றாங்க. என்னுடைய கணவருடைய மார்க்க விஷயத்துல குறை இல்லை, என்னுடைய கணவருடைய குணங்கள் விஷயத்துல குறை இல்லை, அவருடைய எந்த விஷயத்தையும் குறை சொல்ல மாட்டேன், ஆனால் அவருடைய தோற்றம் எனக்கு பிடிக்கல, அவருடைய அழகு எனக்கு பிடிக்கல. முஸ்னத் அஹமதுல இந்த அளவுக்கு வருது, அந்த பெண்மணி சொன்னாங்க, லவ்லா மகாஃபத்துல்லாஹ் லபஸக்து ஃபீ வஜ்ஹி, அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும் இல்லைன்னு சொன்னா என் கணவர் மேல எனக்கு இவ்வளவு வெறுப்பு, நான் அவருடைய முகத்துல காரி துப்பி இருப்பேன்னு சொன்னான். ஆனா அல்லாஹ்வுடைய பயம், லவ்லா மகாஃபத்துல்லாஹி லபஸக்து ஃபீ வஜ்ஹி, அல்லாஹ்வுடைய பயம் இல்லைன்னா நான் காரி துப்பி இருப்பேன்னு அந்த அம்மா சொல்லுது. மொத்தத்துல எனக்கு அவரை பிடிக்கல அப்படின்னு சொல்றான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, அவர் உனக்கு மஹராக கொடுத்தது என்ன? ஒரு தோட்டம், சில ரிவாயத்துகள்ல 2 தோட்டம் என்று வருது. அப்படியானால் அந்த தோட்டத்தை திருப்பி கொடுக்குறியான்னு கேட்டான். கொடுத்துட்றாங்க. அந்த கணவரை கூப்பிட்டாங்க, சாபித் இப்னு கைஸை கூப்பிட்டாங்க. ஏதோ அந்த அம்மா கொடுக்கக்கூடிய அந்த தோட்டத்தை திரும்ப வாங்கிக்கொள், தல்லிகா, அவளை தலாக் சொல்லிருன்னு சொன்னாங்க. இதுதான் இஸ்லாத்துல நடந்த முதல் ஹுலா என்பதாக அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க. அருமையானவர்களே, இந்த ஹதீஸிலிருந்து உலமாக்கள் சொன்னாங்க, ஹுலா என்பது 3 விதமாக இருக்கலாம், 3 விதமாக இருக்கலாம். முதலாவது விஷயம் என்ன, ஒரு பெண்ணுக்கு கணவனோடு வாழ பிடிக்கல, கணவனோடு வாழ பிடிக்கவில்லை என்பது கணவன் கெட்ட குணம் உள்ளவனா இருக்கலாம், அநியாயக்காரனாக இருக்கலாம், அல்லது கணவனுடைய தோற்றம் பிடிக்கல, இந்த கணவனோடு இருந்தா மார்க்கம் சொல்லக்கூடிய கடமைகளை நிறைவேற்றவே முடியாது, அதனால அந்த கணவனை பிடிக்கலன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு பெண்மணி என்ன செய்யலாம், ஹுலா கேட்கலாம். இரண்டாவது, சில நேரங்கள்ல ஒரு கணவனும் கூட என்ன செய்ய முடியும், ஹுலா கேட்கும். ஹுலா விரும்பலாம், கணவனுடைய புறத்திலிருந்தும் கோரிக்கை வைக்கலாம். மனைவி சேர்ந்து வாழ விரும்புற அதே நேரத்துல ஹுலாவுடைய கோரிக்கையை கணவன் விரும்பலாம். கணவன் எதனால விரும்புறான், அவன் தலாக் சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னா, மனைவிக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இருக்குது, கணவனுக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை. ஆனா அதே நேரத்துல அவன் நிறைய மகர் கொடுத்துருக்கான், சாதாரண மகர் இல்லை. அரபுகள்கிட்ட எல்லாம் மகருங்கிறது சாதாரணம் கிடையாது, கோடிக்கணக்கில் மகர் கொடுப்பாங்க. அவன் சாதாரணமான மகர் கொடுத்திருந்தா பிடிக்காத அந்த மனைவிய உன்னை தலாக் சொல்லிட்டேன்னு சொல்லி பிரிஞ்சு போயிடலாம். நிறைய மகர் கொடுத்திருக்கிறான், அதனால சும்மா தலாக் சொல்லவும் மனம் இல்லை, அதே நேரத்தில் அவளோடு சேர்ந்து வாழ்வதற்கும் பிரியம் இல்லை. எனவே அவனுக்குள்ள ஒரு எண்ணம், நாம அவள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சு பார்ப்போமே, நீ நான் கொடுத்த மகரை கொடுத்துரு, மகர் தான் ஹுலாவுடைய பகரமா இருக்கணுங்கிறது தேவை இல்லை. நான் அடுத்து அதையும் சொல்றேன். இப்ப இந்த இடத்துல அவன் சொல்றான், நான் கொடுத்த மகரை வேணா கொடுத்துறேன், நான் உனக்கு தலாக் சொல்லிடுறேன். இப்படியும் ஹுலாவுடைய அமைப்பு வரலாம். மனைவிக்கு வாழுகிற விஷயத்துல எந்த தயக்கமும் இல்லை, கணவனுக்கு பிடிக்கல, நிறைய மகர் தொகை கொடுத்திருக்கிறான், அது தனக்கு வரணும்னு நினைக்கிறான், எனவே அதை வாங்கி கொண்டு நான் உனக்கு ஹுலா கொடுக்கிறேன் என்று இந்த அமைப்பிலும் ஹுலா வர முடியும். மூணாவது, கணவன் மனைவி இருவருக்குமே சேர்ந்து வாழ பிரியம் இல்லை, 2 பேருக்குமே பிரியம் இல்லை. சரி, மனைவியாக என்ன செய்யறான்னு சொன்னா, இப்படியே நமக்கு இடையில இழுத்து கொண்டே இருக்குது, அதனால நான் உங்களுக்கு ஒரு பணத்தை கொடுக்குறேன், அல்லது நீங்க கொடுத்த மகரை கொடுக்குறேன், நான் இந்த திருமண ஒப்பந்தத்திலிருந்து விலகிக் கொள்ளலாம் அப்படின்னு 2 பேருமே முடிவு பண்ணி ஹுலா செய்யலாம். இந்த 3 அமைப்பிலும் கூட ஹுலா என்னங்க வர முடியும். ஹுலால பயன்படுத்தப்படுகிற சொற்கள், ஹுலால பயன்படுத்தப்படுகிற சொற்கள், இந்த இடத்துல ஒன்றை புரிந்து கொள்ளணும்.
ஹுலாங்கிறத இன்றைக்கு நிறைய பேர் என்ன புரிந்து கொள்றாங்க, அடுத்து ஹுலானா என்ன, ஃபஸ்குனா என்ன, இந்த ஃபஸ்குக்கும் தலாக்குக்குமான வேறுபாடுகள், அதை அடுத்து இன்ஷால்லா நான் சொல்லுவேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹுலாங்கிறது ஒரு பெண்மணி தன்னிச்சையாக முடிவு செய்து கொள்ளலாம், அப்படி கிடையாது. அப்படி என்னங்க இல்லை. ஹுலால கணவன் தலாக்கு சொல்ல வேண்டும், கணவன் தலாக்கு சொல்லணும். ஹுலானா மக்களுடைய வழக்கில் மனைவி நான் ஹுலா கொடுத்துட்டேன், ஒரு ஆம்பளை நான் தலாக்கு சொல்லிட்டேன்னு சொல்ற மாதிரி ஒரு பெண்மணி நான் ஹுலா கொடுத்துட்டேன், நான் ஹுலா லெட்ரு போட்டுட்டேன் அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஏன்னா அப்படி சில விஷயங்கள் என்னிடமே வந்திருக்குது என்ற அனுபவத்தில் நான் சொல்றேன். ஒரு கணவர் தலாக் சொல்லவே இல்லை, அவரை கூப்பிட்டு கேட்டா நான் தலாக் சொல்லலைங்கிற அந்த அம்மா நான் ஹுலா லெட்ரு போட்டுட்டேன்னு சொல்லுது. அப்போ ஹுலா லெட்டர்னா என்ன விளங்கி இருக்கிறாங்க, ஆண் தலாக் சொல்வது மாதிரி ஒரு பெண் நான் ஹுலா கொடுத்து விட்டேன்னு சொன்னா ஹுலா நிகழ்ந்து விடும். அப்படியே கிடையாது. கணவன் கண்டிப்பாக தலாக்கு சொல்லணும். தலாக்குக்கும் ஹுலாக்குமான வித்தியாசம், எந்த பகரமும் இல்லாமல் சொல்வது தலாக்கு. மனைவியிடமிருந்து ஒரு பகரத்தை பெற்றுக்கொண்டு செல்வது ஹுலா, அவ்வளவுதானே தவிர. ஆனா தலாக்கு கண்டிப்பாக கணவன் தான் சொல்லி ஆகணும். கணவன் தலாக்கு சொல்லாம வெறுமனே நான் ஹுலா கொடுத்துட்டேன், ஹுலா வாங்கிட்டேன், இது போன்ற வார்த்தைகளால ஹுலா என்பது அறவே நிகழாது. அப்ப கணவனுடைய பொருத்தம் கண்டிப்பா தேவை. பின்னால கடைசியா சொல்லுவோம், கணவனுடைய பொருத்தம் இல்லாம ஒரு காதியோ ஜமாத்தோ வைத்து ஹுலா மூலமான பிரிவை ஏற்படுத்த முடியுமா, அது கடைசியில சொல்லுவேன். சாதாரண நிலைகள்ல ஹுலாக்கு கணவனுடைய வார்த்தை தேவை, கணவன் கண்டிப்பாக தலாக் சொல்லணும். அடுத்தது என்ன, ஐவதுல் ஹுலான்னு சொல்லுவோம். இந்த ஹுலால பெறப்படுகிற அந்த பகரத் தொகை, ஹுலாக்கு வாங்கக்கூடிய பகரம். இந்த பகரம் என்பது பலவிதமாக இருக்கலாம். முதலாவது என்ன, பெரும்பாலும் மகர், திருமணத்தின் போது கொடுக்கப்பட்ட மகர். அந்த மகர் தொகையை பகரமா கொடுக்கிறது. ஹதீஸ்லயும் அப்படிதான் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்துல நீ மகர் எந்த தோட்டத்தை பெற்றிருந்தாயோ அதை கொடுத்துருன்னு சொன்னாங்க, அவர்கிட்ட தலாக் சொல்லுன்னு சொன்னாங்க. மகர் தான் ஹுலால பெரும்பாலும் பகரமாக இருக்கும். ஆனால் மகர் தான் இருக்கணுங்கிற தேவை இல்லை. மகர் அல்லாம வேறு பொருள், அது வீடா இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், வேறு பொருளா இருக்கலாம், மகரை பத்தி பேச்சே இல்லாம வேறு ஏதாவது ஒன்றை பொருளுடைய பகரமாக நிர்ணயிக்கிறதும் கூடும். மூணாவது, இப்போ இத்தாவுடைய காலத்துல அந்த இத்தா இருக்கிற பெண்ணுக்கு அது தலாக்கு மூலமா பிரிந்தாலும் சரி, ஹுலா மூலமாக பிரிந்தாலும் சரி, இத்தாஹால ஜீவனாம்சம்னு ஒண்ணு இருக்குது. இத்தாஹால நஃபகா சுக்கனா. ஹனஃபி மதுஹப்படி எல்லா இத்தாவில் இருக்கிற பெண்களுக்கும் நஃபகா சுக்கனா இருக்குது. அதுல மதுஹப்புடைய பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஹனஃபி மதுஹப் தான் இங்கே நம்ம பெரும்பாலும் சொல்றதுனால நஃபகா சுக்கனா கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஒரு பெண்மணி கணவனிடத்துல இருந்து ஹுலா கேட்கிறாங்க. இப்ப அந்த பெண் ஏதாவது கொடுக்கணும், கணவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த பெண்ணிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, கணவன் கொடுத்த மகரும் இல்லை, வேறு பொருளோ பணமோ இல்லை. இப்ப அந்த பெண் என்ன செய்யலாம்னு சொன்னா, எனக்கு தலாக் கொடுங்க, அந்த தலாக்குக்கு பதிலாக இத்தா காலத்துல என்னுடைய வீட்டு வாடகை, எனக்கு செலவு குத்தகை அதெல்லாம் நீங்க தானே தரணும், அதை நீங்க இந்த ஹுலாவுடைய பகரமா வச்சுக்கிட்டு எனக்கு தலாக் சொல்லுங்க. அந்த இத்தா கால ஜீவனாம்ச தொகை எவ்வளவோ அதை ஹுலாவுடைய பகரத் தொகையாக ஆக்கி அதை வைத்து என்ன செய்யலாம், தலாக்கு பெறலாம். இதுவும் ஹுலாக ஆகும், ஹுலாவுடைய பகரமாக ஆகும். நாலாவது, ஷாஃபி மதுஹப்படி, அதே போல மற்ற இமாம் அஹ்மத், இமாம் மாலிக்குடைய மதுஹப்படி ஹுலாவுடைய பகரமாக ஒரு கணவன் கடந்த காலங்களில் மனைவிக்கு பல வருஷங்களா காசே கொடுக்கல, பல வருஷங்களா செலவுக்கு பணமே கொடுக்கல. மற்ற 3 மதுஹப்படியுமே இந்த கடந்த கால நஃபகாக்கள் என்பது கணவன் மீதுள்ள கடனாகத்தான் கருதப்படும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு மனைவி கோர்ட்ல கேஸ் போட்டு இவன் செலவு தொகை எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த தொகையை வாங்கலாம், அது கணவன் மீதுள்ள கடமை தான். ஹனஃபி மதுஹபில் அப்படி கடன் ஆகாது, சில சூரத்துகளை தவிர. மற்ற 3 மதுஹபிலுமே அது கடன் தான். அவங்களுடைய கருத்துப்படி இவன் 2 வருஷமா தராத அந்த நஃபகா தொகை இருக்கு இல்லையா, அந்த நஃபகா தொகையை ஹுலாவுடைய பகரமாக்கி இந்த 2 வருஷத்துக்கு இவ்வளவு காசை நீ தந்திருக்கணும், இவ்வளவு பணம் நீ தரல, செலவு பணம் இவ்வளவு தரல, ஒரு மாசம் 10,000 வச்சுக்கிட்டோம்னு சொன்னா 2 வருஷத்துக்கு 2,40,000 நீ இவ்வளவு பணம் தந்திருக்கணும், தரல, இந்த பணத்துக்கு பதிலா எனக்கு தலாக் கொடு.
அப்ப இந்த கடந்த கால நஃபகா, அந்த கணவன் மீது உள்ள கடன் இருக்கிறது, அதை என்ன செய்யலாம், ஹுலுடைய பகரமாக ஆக்கி அதை கொண்டு என்ன செய்யலாம், ஹுலா வாங்கலாம். எப்படி இருந்தாலும் ரெண்டு விஷயம். இந்த ஹுலுன்னு சொன்னா இந்த பெண்ணுடைய தரப்பிலிருந்து கணவனுக்கு ஏதாவது கொடுப்பது, ரெண்டாவது அதை பெற்றுக்கொண்டு அவன் பொருத்தத்தோடு தலாக்கு சொல்ல வேண்டும். இந்த ரெண்டும் இருந்தாதான் ஹுலா. தன்னிச்சையாக ஒரு பெண் முடிவு செய்வதல்ல ஹுலா. ஒரு பெண் நான் ஹுலா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவதல்ல. கணவனுடைய சம்மதம், கணவனுடைய பொருத்த வேண்டும். இதுல எந்த மதங்களையும் மாற்று கருத்து இல்லை. இந்த ஹுலா அப்படிங்கிறது தலாக்காக கருதப்படுமா, ஃபஸ்ஹாக கருதப்படுமா? அதுல அறிஞர்களுடைய கருத்து வேறுபாடு. ஹனஃபி மதுஹப்ல ஒரே கருத்து தான், திட்டவட்டமாக இது தலாக்க பாயின். ஹுலா என்பது தலாக்க பாயின். ஹுலால ஒரு தலாக்கு சொன்னாலும் அது பாயின் வகை தலாக். இந்த காலத்துல மீட்ட முடியாது. இனி அந்த பெண்ணை இதாமுடைக்கு திரும்ப கல்யாணம் பண்ணலாமே தவிர என்ன செய்ய முடியாது, மீட்டிக்கொள்ள வாய்ப்பு இல்லை. அது தலாக்க பாயின். இமாம் அஹமது அவர்களுடைய மதுஹபின்படி, அவங்களுடைய கருத்தின்படி ஹுலா என்பது ஃபஸ்ட் வகையை சார்ந்தது. அது தலாக்ல சேராது. அது அவங்க ஃபஸ்ட்ங்கிறாங்க. அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக, குல்லு மா தஹல ஃபீஹி அல்-இவது ஃபலைஸ பித்தலாகின். எதெல்லாம் பஹரம் வந்து விட்டதோ அதெல்லாம் தலாக்ல வராதுன்னு இப்னு அப்பாஸ் சொன்னாங்க. குல்லு மா தஹல ஃபீஹி அல்-இவது, பஹரம் வந்துட்டாலே அது தலாக்ல வராது. எப்ப இந்த பெண்மணி கணவனுக்கு ஒரு பகரத்தை கொடுத்துட்டாங்களோ இது தலாக்காக ஆகாது என்று இப்னு அப்பாஸ் சொன்னதை அடிப்படையாக வைத்து இமாம் அஹ்மத் சொல்றாங்க இது ஃபஸ்ட்ல தான் வரும், தலாக்ல வராதுன்னு சொல்லி. ஷாஃபி மதுஹப்ல, இங்க ஷாஃபி மதுஹபுடைய உலமாக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஹுலால பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன? ஏன்னா ஹுலால தலாக்குங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம், ஹுலாங்கிற வார்த்தையிலையும் பயன்படுத்தலாம். தலாக்துகி பி அல்ஃபின், உதாரணத்துக்கு சொன்னேன், அல்லது பிமி அத்தி அல்ஃபின், 1,00,000 ரூபாய்க்கு நான் ஒன்னு தலாக் சொன்னேன் அப்படின்னு சொல்லலாம், இதுவும் ஹுலா தான். அல்லது ஹாலஅதுகி பிமி அத்தி அல்ஃபின், 1,00,000 ரூபாய்க்கு பகரமாக நான் உனக்கு ஹுலா கொடுத்தேன் என்றும் சொல்லலாம். இவன் பயன்படுத்திய வார்த்தை என்னன்னு பார்க்கணும். தலாக்குங்கிற வார்த்தையா இருந்தா அவங்கள்ட்ட ஒரே கருத்து, அது தலாக்க பாயினாக கருதப்படும். ஹுலாங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தால் அப்ப ஷாஃபி மதுஹப்ல ரெண்டு கருத்து இருக்குது. ஒரு சாரார் அதை ஃபஸ்ட்ங்கிறாங்க, ஒரு சாரார் அதை தலாக்குன்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட ஹனஃபி மதுஹப்ல அந்த எந்த மாறுபட்ட ரிவாயத்தும் இல்லை, ஒரே கருத்து தான், அது தலாக்க பாயின். ஹுலால அறிய வேண்டிய மற்றொரு விஷயம் என்ன, அதுதான் இப்ப சமகாலத்துல எல்லாருமே கேட்கிற கேள்வி. நம்முடைய ஹஜரத் அவர்களும் சொன்னாங்க, பெண்களுக்கும் தலாக்குடைய உரிமை இருக்குது ஹுலா மூலமாக. இப்ப எல்லாரும் அதுல என்ன கேட்கிறாங்க, பெண்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா கணவன் விரும்பினால் தானே கொடுக்க முடியும்னு சொல்றீங்க. அவன் தர முடியாது, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அப்ப எங்க பெண்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பெண்களுக்கு மார்க்கம் தலாக்குடைய உரிமையை கொடுக்குது. அது ஹுலா அல்ல, அது இன்னொன்னு இருக்கு, தஸ்வீது தலாக்னு ஒண்ணு இருக்குது. அது என்னுடைய தலைப்புல வராத ஒரு விஷயம். அதன் மூலம் பெண்களும் தலாக்குடைய உரிமையை பெறலாம். அது நிக்காஹுக்கு முன்னரோ நிக்காஹ் நடக்கும் போதோ ஒரு பெண் தலாக்குடைய உரிமையை தனக்கு பெறுவதற்கென்றே சில வழிகள் இருக்குது. அந்த வழிகளை இந்த காலத்து பெண்கள் தெரிந்தாலும் ரொம்ப சிக்கலா போயிடும், ரொம்ப ஒம்பா போயிடும். அதுல உள்ளதையெல்லாம் சொன்னோம்னா பல குடும்பங்கள் நடுத்தருக்கு வந்துடும். இந்த தஃபீது தலாக்குடைய பாடத்தை நம்ம தான் படிச்சுக்கணும். நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம், ஆனா சொல்லக்கூடாது. எங்க சொல்லலாம், இந்த பெண் உரிமையெல்லாம் பேசுறாங்க இல்லையா, அந்த பெண்களுக்கு முன்னால கூட்டு வச்சு சொல்லலாம். பாரு எங்க மார்க்கத்துல பெண்களுக்கு எப்படி இருக்குது பாருன்னு அங்க சொல்லலாமே தவிர நம்ம பெண்களுக்கு முன்னால சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா பெண்களும் அப்புறம் திருமணத்தின் போது உஷாராயிடுவாங்க. சில நிபந்தனைகளை வச்சு இப்படி எப்படிலாம் நீ நடக்கல நான் தலாக் சொல்லிடுவேன் அப்படின்னு என்ன செய்யலாம், ஒரு பெண் எழுதி வாங்கலாம். ஒரு பெண் எழுதி வாங்கி அது மாதிரி அந்த நிபந்தனையை கணவன் மீறினான்னு சொன்னா தலாக் சொல்லிடலாம். இந்த மாதிரி உரிமை இருக்குது நம்முடைய மார்க்கத்துல, இத்தகைய உரிமைகள் இருக்குது. ஹுலா மூலமா என்ன, இப்போ ஹுலா பெண்களுக்கு விடுதலை பெறுவதற்கான வழி அப்படின்னு சொல்றீங்க, ஆனா அவன் சம்மதத்தோட தானே. ஒருவேளை அவன் அநியாயக்காரனா இருக்கிறான், மனைவியை அடிக்கிறான், குடிகாரனாக இருக்கிறான், மனைவியை துன்புறுத்துறான், எல்லா கொடுமைகளும் செய்யறான், தானா தலாக்கும் கொடுக்கறது இல்லை. பெண் தரப்பினர் ஹுலா வாங்க நினைச்சா ஹுலாவும் கொடுக்கறது இல்லை. இப்ப என்னங்க செய்யறது? இப்ப இந்த ஹுலா மூலமா பெண்களுக்கு உரிமை இருக்குது, இந்த அநியாயக்காரன்ட்ட இருந்து பிரியறதுக்கான வழிதான் என்ன? இப்ப இங்கதான் ஒரு மசலா வருது. ஹுலாங்கிறது
பெரும்பாலும் அந்த கணவன் மனைவி தங்களிடையே ஒரு பகரத்தை பெற்று கணவன் தலாக் சொல்லுவதுதான். ஒரு சிக்கலான நேரத்துல ஒரு அநியாயக்காரனிடமிருந்து ஒரு பெண்ணை விடுவிப்பதற்கு காதி மூலமாக அல்லது அந்தந்த பகுதியில் உள்ள ஷரியத்து பஞ்சாயத்துகள் மூலமாக இந்த அநியாயக்காரன்ட்ட இருந்து அந்த பெண்ணை பிரிக்க முடியுமா அப்படின்னா ஹனஃபி மதுஹப்ல இடம் இல்லை. அப்படி சொல்லாங்கிறது கணவன் விரும்பிதான் சொல்லி ஆகணும். மாலிகி மதுஹப்ல கொஞ்சம் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தாராள சட்டங்கள் நிறையவே இருக்கிறது. இந்த தலாக்குடைய விஷயத்துல, ஃபஸ்குடைய விஷயத்துல இமாம் மாலிக்குடைய மதுஹப் கொஞ்சம் விசாலமானது. இமாம் மாலிக்குடைய அந்த மதுஹபின் படி தான் பல முஃப்திகளும் அல்லாமா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் ஹீலத்துன் நாஜிஸா என்று ஒரு கிதாப் எடுத்திருக்கிறாங்க. அந்த ஹீலத்துன் நாஜிஸா முழுக்க என்ன, ஒரு அநியாயக்கார கணவன் அல்லது காணாமல் போன கணவன் அல்லது எங்கேயோ இருக்கிறான், நஃபகா கொடுக்காம பல வருஷங்கள் செலவுக்கு கொடுக்காம இருக்கிறான், இந்த மாதிரியான ஒரு கணவனிடமிருந்து ஒரு பெண் காதி மூலமா ஒரு ஜமாத்து மூலமாக தஃப்ரீக் செய்வது, ஃபஸ்க் செய்வது, அதற்கான வழி இதுல மாலிகி மதுஹபை எப்ப எடுக்கலாம், எப்ப நாம அதை பின்பற்றலாம், இந்த சமகால பிரச்சனைகளுக்கு அது தேவைப்படுது. அதுக்காக தான் அந்த கிதாப் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. இப்போ இமாம் மாலிக் என்ன சொல்றாங்கன்னா, சொல்லாங்கிறது ஹக்கமைனை வச்சு முடிவு பண்ணலாம். ஹக்கமைன்னா என்ன அர்த்தம், ரெண்டு பேர் தரப்பிலிருந்தும் நடுவர்களை வைத்து அந்த நடுவர்களும் தஃப்ரீக் செய்யலாம் என்று இமாம் மாலிக் சொல்றாங்க. அவங்க ஆதாரம் சொல்றாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல அகீல் இப்னு அபீ தாலிப் அவர்களுக்கும் ஃபாத்திமா பின்த் உத்பாங்கிற கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் மத்தியில ஒரு பிரச்சனை வருது. ஃபாத்திமா பின்த் உத்பா ஹுலா கேட்குறாங்க, ரெண்டு பேருக்கும் சச்சரவா இருக்குது. ஹஜ்ரத் உஸ்மான் இடத்துல இந்த வழக்கு வருது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரெண்டு பேரை ஹக்கமாக்குறாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்களையும் ஹஜ்ரத் முஆவியா அவர்களையும் வழக்க ஹக்கமாக ஆக்குறாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, நான் இந்த ரெண்டு பேரையும் பிரித்து வைக்க முடிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நீண்ட சம்பவம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது வேறு விஷயம். நான் பிரித்து வைக்க நினைக்கிறேன் அப்படின்னு இப்னு அப்பாஸ் சொன்னதை வைத்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒருவேளை ஒரு அநியாயக்கார கணவன் எந்த வகையிலும் ஹுலாக்கு ஒத்து வரல, பகரத்தை வாங்கி விடுவிக்கவும் இல்லை, அந்த பெண் பெரிய முசீபத்துல சிக்கி இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப என்ன செய்ய முடியும், ஹக்கமுகளை வைத்து நடுவர்களை வைத்தும் அந்த பெண்ணுக்கு ஒரு விடுதலை தேடி தரும் விதமாக ஹுலானுங்க செய்ய முடியும், தஃப்ரீக் கண்ணுங்க செய்ய முடியும். ஆனா அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிற போது இன்னொரு மதுஹபுடைய கருத்தை நாம எடுக்கிறோம்னு சொன்னா அந்த மதுஹபுல அந்த மசலா விஷயத்துல என்னென்ன ஷுரூத்துகள் என்னென்ன நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்குதோ அது எல்லாவற்றையும் அப்படியே பேணணும். இதான் பொதுவான ஒரு காய்தா. அதுதான் ஒரு நிர்பந்தத்துல இன்னொரு கருத்தை எடுக்கிற நேரத்துல பொத்தாமதுவா எடுக்கக்கூடாது. அந்த மதுஹபுல சொல்லப்பட்ட எல்லா நிபந்தனைகளையும் பேணி அந்த கருத்தை என்ன செய்யலாம் எடுக்கலாம். இந்த ஹுலாவுடைய விஷயத்திலையும் அப்படி ஒரு கருத்தை எல்லா முஃப்திகளுமே சொல்றாங்க. ஒரு அநியாயக்காரனா இருக்கிறான், முடியவே இல்லை, எந்த வகையிலையும் சம்மதிக்க மறுக்கிறான், பேச்சுவார்த்தைக்கு வராம இருக்கிறான், இப்ப காதி மூலமா நடுவர்கள் மூலமாக அந்த நிக்காஹ தஃப்ரீக் செய்யலாம் என்று ஒரு கருத்து இருக்கு. அடுத்து ஹுலா சம்பந்தமாக இன்னொரு மசலாவை சொல்லி ஃபஸ்குடைய விஷயத்துக்கு வருகிறேன். அது என்ன, இந்த மனைவி கொடுக்கிற அந்த பகர தொகை இருக்கு இல்லையா, இதை அந்த கணவன் வாங்குவது தாராளமா கூடுமா அல்லது அதுல மக்ரூஹான சூரத்தும் இருக்குதா? இப்ப ஹுலானால என்ன, மனைவி கொடுக்கறத வாங்கி தலாக் சொல்றது, மனைவி கொடுக்கிற இந்த தொகை அவனுக்கு பியூர் ஹலால் தானா அல்லது அதுல மக்ரூஹான அமைப்பும் இருக்குதா அப்படின்னா உலமாக்கள் அங்கேயே ரெண்டு வகையா பிரிச்சுருவாங்க. ஒரு சூரத் என்னன்னா, கணவன் நல்லவன் தான், கணவன் மேல எந்த தப்பும் இல்லை, மனைவி தான் பிடிக்கலங்கிறா, எனக்கு இவரோடு வாழ பிடிக்கலங்கிறா. இந்த அமைப்புல இந்த சூரத்துல அந்த பெண் கொடுக்கக்கூடிய அந்த ஹுலாக்கான பகரத்தை அந்த கணவன் தாராளமாக பயன்படுத்தலாம். சாபித்து பின் கைஸுடைய விஷயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபுதில் ஹதீகத வ தல்லிகஹா, அவர்கிட்ட இருந்து மஹராக கொடுத்த அந்த தோட்டத்தை வாங்கி தலாக் சொல்லிடு. இங்க அந்த மஹர் தொகை அவருக்கு பியூர் ஹலாலா போச்சு. என்ன காரணம், இங்க தலாக்க விரும்புறது அவருடைய மனைவி தானே தவிர அவர் மீது குறை இல்லை. ஏன்னா அந்த அம்மாவே சொல்லுது, நான் அவரை குறை சொல்ல மாட்டேன், அவர் நல்லவர், இங்க அவருக்கு கூடும். ஆனால் இதற்கு மாற்றமாக தவறு கணவன் மீது தான் இருக்குது, அவன் தான் அநியாயக்காரன், அந்த பெண் மீது தவறே இல்லை, அவள் வேறு வழி இல்லாம இவனை விட்டு பிரிந்து போகணுமேங்கிறதுக்காக நிர்பந்தத்துல ஒரு பகரத்தை கொடுத்து தலாக்க வாங்குறா. இந்த சூரத்துல உலமாக்கள் சொன்னாங்க,
இது வெளிப்படை தோற்றத்துல ஹுல்ன்னு சொன்னாலும் இந்த ஐவது இருக்கிறது, பஹரம் இருக்கிறது, அந்த கணவன் அதை அனுபவிப்பது மக்ரூஹ் தஹ்ரீம். எனவே ஹுலுடைய எல்லா சூரத்திலையும் அந்த பெண் கொடுக்கக்கூடிய அந்த காசு அவனுக்கு முழு ஹலால் என்று சொல்ல முடியாது. அதுல மக்ரூஹ் தஹ்ரீமும் இருக்கிறது. மூணாவது, ஹுலுல கணவன் அவன் கொடுத்த மஹர் தொகைக்கு மேல கூடுதலா காசு வாங்கலாமா? பெரும்பாலான அறிஞர்கள் நல்லது இல்லைங்கிறான். அந்த மஹர் தொகைக்கு மேல வாங்காம மஹர் தொகை அளவுக்கு வாங்குறதா நல்லது. ஏன்னா சாபித் இப்னு கைஸுடைய விஷயத்துல இப்னு மாஜால ஒரு ஹதீஸ் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தோட்டத்தை மட்டும் வாங்கிக்க, வலா தஸ்தத் அலா தாலிக, அதுக்கு மேல கூட எதுவுமே வாங்காத, கூட எதுவும் வாங்காத என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னதுனால இந்த மஹருக்கு மேல் வேறு எதையும் வாங்காது இருப்பதுதான் கணவனுக்கு நல்லது. அதற்கு மேல் வாங்குவது மக்ரூஹ் என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. அடுத்தபடியாக உலமாக்களை ஃபஸ்ஹுடைய விஷயம். ஆக இது ஹுலுடைய மசாயில்கள்ல ஓரளவுக்கு சொல்லி இருக்கிறோம். இதுல பல அமைப்புகள், பல சூரத்துகள் இருக்கிறது. அந்த விஷயங்களை நான் சொல்லல, டைம் இல்லாததுனால. இப்போ ஃபஸ்ஹுங்கிறது என்ன, தலாக்குக்கும் ஃபஸ்ஹுக்கும் என்ன வித்தியாசம்? உலமாக்கள் மிக தெளிவா சொல்லுவாங்க, தலாக் என்பது திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வர்றது, திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வர்றது. ஃபஸ்ஹ் அப்படிங்கிறது நடந்த திருமணத்தை நடக்காததை போல ஆக்குறது. திருமணமே நடக்காததை போல ஆக்குவது தான் ஃபஸ்ஹ். நடந்த திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வர்றது தலாக். இதான் உலமாக்கள் இந்த ரெண்டுக்கும் சொல்கிற விளக்கம். நான் நிறைய உதாரணம் இந்த கொடுத்தவங்களுக்கு அதில் கொடுத்துருப்பேன். நீங்க அதை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க விளங்கிக்கலாம். தலாக்கு சொல்லப்பட்ட பெண்ணுக்கு இத்தா காலம் முடிகிற வரைக்கும் கணவன் நஃபகா கொடுக்கணும். ஏங்க அங்க நஃபகா கொடுக்க சொல்றோம்? நம்ம சொன்னோம் தலாக்குங்கிறது அக்குத, ஏற்கனவே நடந்த ஒப்பந்தத்தை அது முறிக்கல. அந்த ஒப்பந்தம் இருக்குது. இத்தா காலம் முடிகிற வரைக்கும் கணவன் மனைவிங்கிற அந்த ஒரு உறவு ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதனால அந்த கணவன் அவளுக்கு நஃபகா கொடுக்கணும், அவளுக்கு ஜீவன அம்சம் கொடுக்கணும். அதே நேரத்துல ஃபஸ்ஹுன் மூலமாக பிரிஞ்சா, கணவன் மனைவிக்கு மத்தியில ஃபஸ்ஹ் ஏற்பட்டு பிரிஞ்சா, அந்த ஃபஸ்ஹ் மூலமாக பிரிந்து போன பெண்ணுக்கு இந்த கணவன் நஃபகா கொடுக்கணுமா? தேவையில்லை. இந்த கணவன் சுக்குனா கொடுக்கணுமா? தேவையில்லை. ஏன்னா இங்க நிக்காஹே நடக்காதது மாதிரி ஆயிடுச்சு. இவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில நீ யாரோ நான் யாரோங்க மாதிரி ஆயிட்டாங்க. ஆக தலாக்குங்கிறது அது அந்த அந்த ஒப்பந்தம் அப்படியே தான் இருக்கும். அதனாலதான் நம்ம உதாரணத்துல உங்களுக்கு சொல்லியிருப்போம், ஒரு பெண்ணை எத்தனை தடவை ஃபஸ்ஹ் செஞ்சோம் திரும்ப திரும்ப கல்யாணம் பண்ணலாம். 4 தடவை ஃபஸ்ஹ் பண்ணா உதாரணமாக, அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை. திரும்ப கல்யாணம் பண்ணலாம். ஆனா தலாக் அப்படி இல்லை, 3 தடவை தான். 3 தடவைக்கு மேல ஒரு பெண்ணை என்ன செய்ய முடியாது? நிக்காஹ் செய்ய முடியாது. ஆக இப்படி ஃபஸ்ஹுக்கும் தலாக்குக்குமான வித்தியாசங்கள் நிறைய உலமாக்கள் சொல்லுவாங்க. தலாக்குக்கு காரணம் தேவையில்லை. காரணம் இருந்தாலும் தலாக் சொல்லலாம், இல்லாவிட்டாலும் சொல்லலாம். காரணம் இல்லாம தலாக் சொல்லும் போது சில நேரங்கள்ல அந்த கணவன் பாவியாகும். அநியாயமான தலாக்குகளை கொண்டு பாவியாகலாம். ஆனா காரணம் இருக்கணுங்கிற தேவையில்லை. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தலாக்கு நிகழ்ந்துரும். ஃபஸ்ஹ் அப்படி இல்லை. ஃபஸ்ஹுக்கு அதற்குரிய காரணங்கள் இருக்கணும். அந்த காரணம் இல்லாம நிக்காஹ் என்ன செய்ய முடியாது? ஃபஸ்ஹ் செய்ய முடியாது. ஃபஸ்ஹுக்குரிய காரணங்கள் ஒவ்வொரு மதுஹபிலையும் ஒவ்வொரு விதமாக சொல்லப்பட்டிருக்குது. ஃபஸ்ஹுக்கான காரணங்கள் ரொம்ப கம்மியா கூறப்பட்ட மதுஹப் ஹனஃபி மதுஹப். ஹனஃபி மதுஹப்ல ஃபஸ்ஹுக்கான காரணம் ரொம்ப அதிகம் கிடையாது. ஃபஸ்ஹுடைய காரணங்கள் ரொம்ப தாராளமாக சொல்லப்பட்ட மதுஹப் மாலிகி மதுஹப். அவங்கள்ட்ட நிக்காஹ் ஃபஸ்ஹ் செய்வதற்கு நிறைய சபபுகள் இருக்காது. ஷாஃபி மதுஹப்ல கொஞ்சம் பை ஹனஃபி மதுஹபை விட கொஞ்சம் அதிகம் அவங்கள்ட்ட இருக்குது. அதே நேரத்துல மாலிகி மதுஹப் அளவுக்கு அவர்கள்ட்ட தாராளமாக என்னங்க இல்லை. இந்த அடிப்படையை நாம புரிந்து கொண்டு இறுதியாக ஒரு சில காரணங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இப்ப தலாக் ஃபஸ்ஹுக்கு இடையிலான வேறுபாடுகள் அது புரிந்து வரணும். முதலாவது வேறுபாடு என்ன? தலாக்குங்கிறது பெரும்பாலும் ஆண்களுடைய விருப்பத்துடனே நடப்பது. ஆணுடைய சம்பந்தம் அங்க இருக்கும், ஆணுடைய விருப்பம் அங்க இருக்கும். பெண்ணுடைய உரிமை என்பது, பெண்ணுடைய விருப்பம் என்பது தலாக்குல கிடையாது. அப்ப தலாக்குங்கிறது ஆணுடைய விருப்பம் சார்ந்தது. ஃபஸ்ஹ் அப்படி இல்லை. ஃபஸ்ஹுங்கிறது காரண காரியத்தை முன்னிட்டு ஆணுடைய விருப்பமே இல்லாமல் கூட ஃபஸ்ஹ் நடக்கலாம். ஃபஸ்ஹ்ல 3 வகையான ஃபஸ்ஹ் இருக்குது. தன்னை போலவே நிக்காஹ் முறியும், யாரும் முறிக்கணுங்கிற தேவையில்லை. அல்லது
மனைவி மட்டும் மறிக்கலாம், அல்லது கணவன் மட்டும் மறிக்கலாம், அல்லது காதியும் மறிக்கலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்னு. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அடிமைகள் இருந்தான், நம்ம காலத்துல இல்ல. அடிமைகள் இருந்தான். ஒரு கணவன் மனைவி அடிமையாக இருக்கிறாங்க. அப்படி அடிமை இருக்கிற நேரத்துல அந்த பெண்ணுக்கு முதல்ல விடுதலை கிடைக்குது, அந்த மனைவிக்கு விடுதலை கிடைக்குதுன்னா உலமாக்கள் சொல்லுவாங்க ஃபியார் ஐத்க், இந்த விடுதலையாகிற உரிமையை பயன்படுத்தி அந்த பெண் அந்த கணவனோடு வாழலாம் அல்லது பிரியலாம். இது ஃபர்ஸ்ட். இது கணவன் அடிமையா இருக்கிறான், ஹனஃபி மதுஹப்ல அதுவும் தேவையில்லை. இப்ப கணவன் அடிமையா இருக்கிறாரு, மனைவிக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. விடுதலை கிடைச்சதுமே அடிமையா இருக்கும் போது நடந்த திருமணத்தை அந்த பெண் நினைத்தால் முறித்து கொள்ளலாம். இதுக்கு பேரு ஃபியார் ஐத்க்னு சொல்லுவாங்க. இந்த விடுதலையாகிற பெண் அந்த நிக்காஹ ஃபஸ்ட் செய்கிற உரிமை இருக்குது. இது அந்த பெண்ணுக்கு மார்க்கம் தருது. அப்போ ஃபஸ்ட் என்பது ஆணுடைய விருப்பம் இருக்கணுங்கிற தேவையில்லை, அது ஒரு பெண்ணுடைய விருப்பத்தின்படியும் நடக்கும். இரண்டாவது, நான் சொன்ன தலாக்குக்கு காரணம் இருக்க தேவையில்லை, ஆனா ஃபர்ஸ்ட்க்கு என்னங்க காரணம் இருக்கணும். மூன்றாவது வித்தியாசம் என்னன்னு சொன்னா, தலாக்கில் ஆணுடைய சம்மதம் தேவை, பெண்ணுன்னு சொல்லால கூட ஆணுடைய சம்மதத்தோடு தான் நடக்கும்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் அவ்வாறு கிடையாது, ஆணுடைய சம்மதத்துக்கு வேலையே இல்லை. நாலாவது வித்தியாசம் என்ன, தலாக்குல தான் நீங்க ரஜஇ பாயின் என்று பிரிப்பீங்க. தலாக்குல மீட்ட முடியும், மீட்ட முடியாதுலாம் பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் நடந்து விட்டா திரும்ப அந்த பெண்ணை மீட்ட முடியாது. அப்ப தலாக்குல எனக்கு ரஜஇ தலாக்கா இருந்தா மீட்ட முடியும், அங்கதான் அந்த வகை பிரித்தல் என்பது வரும். ஆனா ஃபர்ஸ்ட்ல அப்படி வராது. ஃபர்ஸ்ட் செய்த பிறகு அந்த பெண்ணை மீட்டுதல் என்பது என்னங்க கிடையாது. ஐந்தாவது வித்தியாசம், தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுக்கு தான் இத்தா காலம் முடிகிற வரைக்கும் நஃபகா கொடுக்கணும். ஆனா ஃபர்ஸ்டுக்கு என்ன கிடையாது, நஃபகா என்னங்க இல்லை. ஆறாவது அடுத்த வித்தியாசம் என்ன, தலாக்கு எண்ணிக்கையை குறைக்கும். ஒரு பெண்ணை ஒருத்தன் ஒரு தலாக்கு சொன்னான், ஒரு தலாக் சொல்லிட்டு அந்த பெண்ணை திரும்ப மீட்டிக்கிட்டான். இப்போ மறுபடியும் அவன் தலாக் சொல்றதாக இருந்தா 2 தலாக்கு தான் சொல்ல முடியும். இனி திரும்ப 3 தலாக் என்பது கிடையாது. 2 தலாக் சொல்லி மீட்டனா இனி அந்த பெண்ணை 1 தலாக்கு தான் சொல்ல முடியும். இனி மொத்தமா திரும்ப 3 தலாக் சொல்கிற உரிமை வராது. அப்ப எத்தனை தலாக்கு சொல்கிறானோ அது எண்ணிக்கையை குறைக்கும். ஃபர்ஸ்ட் என்பது அப்படி அல்ல, அது எண்ணிக்கை என்னங்க குறைக்காது என்கிற ஒரு வித்தியாசத்தையும் உலமாக்கள் சொல்லுவாங்க. அடுத்த வித்தியாசம் என்ன, தலாக்குக்கு பெரும்பாலும் காதி தேவைப்படாது. தலாக் சொல்றதுக்கு காதியுடைய அவசியம் இல்லை, அது நமக்கெல்லாம் தெரியும். அது முழுக்க முழுக்க கணவனுடைய இக்தியார்ல இருக்குது. அவன் எப்படி தலாக் சொன்னாலும் நிகழ்ந்து விடும், அதுக்கு காதி தேவையில்லை. ஃபஸ்கை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சில சூரத்துகள்ல காதி இருப்பது அவசியம். உதாரணமாக, ஒரு கணவன் ஆண்மை இல்லாத கணவன், திருமணமானது ஒரு பெண்ணுக்கு, அந்த ஆணுக்கு என்ன இல்லை, ஆண்மை இல்லை. ஆண்மை இல்லை என்கிற இந்த காரணத்தை முன்னிட்டு அந்த பெண்மணி திருமணத்தை ஃபஸ்ட் செய்யலாம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் செய்வதற்கான சில நடவடிக்கைகள் இருக்கு. முதல்ல அந்த பெண்மணி காதி இடத்துல ஷரஈ மஹ்கமால அந்த பிரச்சனையை கொண்டு வரணும். காதி அந்த நபருக்கு உண்மையிலுமே ஆண்மை இல்லையா என்பதை என்ன செய்வாரு, விசாரிப்பாரு. அதற்கு பிறகு அவனுக்கு ஒரு அவகாசம் கொடுப்பார். இந்த அவகாசத்துக்குள்ள மனைவியோடு தாம்பத்தியத்திற்கான தகுதியை பெறுகிறானா இல்லையா, இதெல்லாம் பொறுத்து அதற்கு பிறகு அவனிடம் ஆண்மை இல்லை, இனி அவனால் அதை பெறவும் முடியாது என்று இருக்கிற சூரத்துல காதி என்னங்க ஃபர்ஸ்ட் செய்யறாங்க. அப்போ ஃபர்ஸ்டுடைய சூரத்துகள்ல பல சூரத்துகள்ல காதியுடைய அவசியம் தேவைப்படும். இப்ப மற்ற 3 மதுஹப்படியுமே ஒரு பெண்ணுக்கு கணவன் பல காலமா நஃபகா கொடுக்க அவசியம் தேவைப்படும். இப்ப மற்ற 3 மதுஹப்படியுமே ஒரு பெண்ணுக்கு கணவன் பல காலமா நஃபகா கொடுக்கல, செலவுக்கு பணம் தரதே இல்லை, பல காலங்களாக அப்படியே. இந்த காரணத்தை முன்னிட்டும் அவள் காதி இடத்துல முறையிட்டு நிக்காக ஃபர்ஸ்ட் என்ன செய்ய முடியும். ஆனா அங்கெல்லாம் அந்த ஃபர்ஸ்டுக்கு கொஞ்சம் அவர் கால அவகாசம் எடுப்பார். கால அவகாசம் எடுத்து தலாக்குக்கு எந்த இடத்துலையும் காதி அவசியம் கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் என்பதற்கு காதியுடைய தேவை என்னங்க இருக்குது. இப்படி தலாக்குக்கும் ஃபர்ஸ்டுக்குமான பல்வேறு வித்தியாசங்கள் என்னங்க இருக்கிறது. உலமாக்கள் இடத்துல கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்கு. எந்தெந்த பிரிவுகள் தலாக்குன்னு சொல்லப்படும். ஏன்னா இப்ப காதி பிரிச்சு வைக்கிறார் இல்லையா, காதி பிரிச்சு வைக்கிற எல்லா பிரிவுமே தலாக்கா அல்லது அதுலயும் தலாக்கு ஃபர்ஸ்ட்னு வருமா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க தெளிவா சொன்னாங்க. அவங்கள்ட்ட எது ஃபர்ஸ்ட் எது தலாக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான விளக்கம் சொல்லிட்டாங்க. எந்தெந்த பிரிவுகள் எல்லாம் கணவன் வாயிலிருந்து வார்த்தையாக வரவில்லையோ, குல்லு ஃபுர்கத்தின் லம் யன்திக் பிஹ ஸௌஜு, எந்த பிரிவுகள் கணவன் அவன் வாயிலிருந்து என்ன செய்ய சொல்லல,
வலம் யுரிதஹா, கணவன் அதை நாடவும் இல்லை. இப்ப கணவன் உச்சரிக்கவும் இல்லை, கணவன் நாடவும் இல்லை. இந்த அமைப்புல எந்தெந்த தஃப்ரீக் எல்லாம் நிகழ்கிறதோ அவை அனைத்துமே ஃபஹுவ ஃபஸ்குன், அதெல்லாமே ஃபஸ்குன் தான். அப்ப இதுல நீங்க புரிஞ்சுக்கலாம், இது எல்லாமே ஃபஸ்குன்னா இப்ப கணவனுக்கு ஆன்மா இல்லை என்று காதி பிரிச்சு வைக்கிறாரு, காதி தான் பிரிக்கிறாரு. இப்ப இங்க கணவன் ஒழிஞ்சாரா? மொழியில்லை. கணவன் விரும்பனா? விரும்பல. கணவன் மொழியாத, கணவன் நாடாத முறையில் எந்தெந்த தஃப்ரீக் எல்லாம் நிகழ்கிறதோ அதெல்லாம் ஃபஸ்குன் தான். இதான் இமாம் ஷாஃபியுடைய மதம். அது ஃபஸ்டுக்கான தெளிவான இலக்கணம். அஹ்னாஃபுல் இடத்துல காதி பிரித்து வைத்தாலும் காதி பிரிச்சு வைக்கிற எல்லா பிரிப்பும் ஃபஸ்ட்ல வராது. அவங்கள்ட்ட ஒரு விளக்கம் இருக்குது. அந்த பிரிவுக்கு காரணம் அந்த மனைவியாக இருந்தால் அப்பதான் ஃபஸ்ட்னு சொல்லப்படும். கணவனா இருந்தா அப்ப அது ஃபஸ்ட் இல்ல, அது தலாக் தான் சொல்லப்படும். இப்ப அஹ்னாஃபுல் இடத்துல ஃபுருகத் என்பது எப்ப சொல்லுவாங்க? பிஸபபில் மராத்தி, அந்த பெண்ணு தான் அந்த தஃப்ரீக்குக்கு காரணம். காதி தான் பிரிக்கிறார். ஆனா பிரிச்சு வைக்கிறதுக்கான காரணம் யார் தரப்புல இருக்குது? ஆண் தரப்புல இருக்குதா, பெண் தரப்புல இருக்குதான்னு பார்ப்போம். ஆணுடைய புறத்துல இருந்தா அந்த தஃப்ரீக்கு தலாக்காக கருதப்படும், பெண்ணுடைய தரப்பில் இருந்தா அந்த தஃப்ரீக்கு ஃபஸ்காக கருதப்படும். இது ஹனஃபி மதஹ்புடைய தஃசீல் விளக்கமாக இருக்குது. அருமையானவர்களே, நேரம் அதிகமாகிவிட்டது. இப்போ தலாக் ஃபஸ்குடைய இந்த விஷயங்கள் மிக அதிகமாக நாம தெரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஃபஸ்குடைய காரணங்கள் ஹனஃபி மாலிகி மதஹ்புல நிறைய காரணங்கள் இருக்குது. அதுல ஒன்றுதான் கணவன் எங்க போனானே தெரியல, அவனை மஃபூதுன்னு சொல்லுவாங்க. கணவன் எங்க இருக்கிறானா இல்லையா, மௌத்தாயிட்டானா இல்லையான்னு தெரியல. இந்த சூரத்துல ஹனஃபி மதஹ்பின்படி அந்த பெண்ணுக்கான தீர்வு என்பது ரொம்ப கஷ்டம். இமாம் மாலிக்குடைய மதஹ்பின்படி அந்த பெண்ணுக்கு காதி மூலமாக அந்த கணவனிடமிருந்து நிக்காஹ் என்ன செய்ய முடியும்? ஃபர்ஸ்ட் செய்ய முடியும். அதே மாதிரி ஒரு கணவன் காயிபாக இருக்கிறான், மஃபூத் வேற காயிபு வேற. காயிபுன்னு சொன்னா ஆள் இருக்கிறான், உசுரோடு இருக்கிறான். மஃபூத்னா உயிரோடு இருக்கானா இல்லையானே தெரியல. காயிபுனா ஆள் இருக்கதான் செய்யறான், ஆனா தலைமறைவா இருக்கிறான். அவளுக்கு எதுவும் செய்யக்கூடாது என்பதற்காக தான் எங்க இருக்கிறோங்கிறத தெரிவிக்காம இருக்கிறான். இந்த காயிபான கணவனிடமிருந்தும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய கருத்துப்படி திருமணத்தை ஃபர்ஸ்ட் செய்ய முடியும். தஃப்ரீக்குடைய ஒரு சூரத்து தான் கணவனோ என்னங்க பைத்தியக்காரனா இருக்கிறான், மஜ்னூனா இருக்கிறான். மஜ்னூனுடைய தலாக் என்னங்க செல்லாது. அப்ப செல்லாதுங்கிற நேரத்தில் இங்கெல்லாம் ஒரு பெண்மணி அவன் மஜ்னூனுங்கிறத காதி இடத்துல கொண்டு போய் நிரூபித்து எந்த மாதிரி பைத்தியம், எந்த பைத்தியத்திற்கு நிக்காஹ் ஃபஸ்ட் செய்யலாம் என்றெல்லாம் அறிஞர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்முடைய சட்ட அறிஞர்கள் தெளிவான விளக்கங்களை தந்திருக்கிறாங்க. எல்லாம் அல்லாஹ் இந்த சட்டங்களை முறையாக பேணக்கூடிய, அறிந்து அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீகை தருவானாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.